இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளாக்கிங். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டோ பிளாக்கிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க. அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் பிரச்சனை வரும். அண்ட் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ இதே இன்னொரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கண்டென்ட்டை நீங்கள் மேனுவலாக போயிட்டு காப்பி பண்ணி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் லிங்க்கும் அண்ட் நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் லிங்க்கும் நீங்கள் மெர்ஜ் பண்ணினா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டில் எப்போல்லாம் போஸ்டிங் போடுறாங்களோ ஸோ அந்த போஸ்டிங் எல்லாமே உங்களோட வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகும். ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ பிளாக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இந்த ஆட்டோ பிளாக்கிங் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பிளாக்கருக்கு ஆக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இது முழுக்க பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. இது கண்டிப்பாக ஆக்சன்ஸ் அப்ளை தர மாட்டாங்க. ஓகே. ஸோ வேறு எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கோட லிங்க் நீங்கள் இதில் கொடுக்கலாம். அண்ட் யூஆர்எல் ஷார்ட்னர் மாதிரியான லிங்க்ஸ் நீங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பிளாக்கிங் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் நேற்று கிரியேட் பண்ணேன். ஒரு டெமோ பிளாக்கர் நான் கிரியேட் பண்ணேன். ஒரு ஜாப் சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ பிளாக்கிங் போட்டேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பிளாக்கரில் அந்த போஸ்டிங் போஸ்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ நான் கூட டேஷ்போர்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஒரு 10 o'clock மேலே அவங்க ரெகுலராக போஸ்ட் போடுவாங்க. ஸோ அப்படி போட்ட போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொதல் ஒரு 2 போஸ்ட் மட்டும் இப்போ எனக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 10 போஸ்ட்டு ஸோ அந்த ரேஞ்சில் அவங்க போஸ்ட் போடுவாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கழிச்சு எனக்கு அப்டேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த போஸ்ட் நான் போட கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதாவே அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு போஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பிளாக்கர்ல போஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோ பிளாக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே IFTTT TTT போட்டு நீங்கள் சர்ச் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்துங்க IFTTT அப்படின்ற மாதிரி போட்டுங்க. மொதல் ஒரு வெப்சைட் வரும். IFTTT எவ்ரிதிங் ஒர்க்ஸ் பெட்டர் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிமெயில் ஐடியை நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த ஜிமெயில் ஐடியை நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னுடைய ஜிமெயில் ஐடியை இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் நான் IFTTT நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெப்சைட் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் என்ட்ரு ஆகுங்க. ஸோ என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெப்சைட் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வாங்க. ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் அண்ட் லாகின்ல இருக்கிறதுனால நான் வேறு ஒரு ஜிமெயில் ஐடியில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். ஸோ பேஜ் நம்மளுக்கு ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ கண்டினியூ வித் ஆப்பிள், கண்டினியூ வித் கூகுள், கண்டினியூ வித் ஃபேஸ்புக். ஸோ இந்த 3ல் நீங்கள் எந்த ஒரு அக்கௌண்ட் மூலியமாகவும் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் மூலியமாக நான் டேரெக்டாக லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் மல்டிபிள் ஜிமெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸோ எந்த ஜிமெயில் ஐடி கீழே இந்த சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அந்த ஜிமெயில் ஐடியில் நான் இந்த வெப்சைட்டில் நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஜிமெயில் ஐடியில் இந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ இந்த அக்கௌண்ட்டில் இந்த ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட்டில் எனக்கு இப்போ இந்த அக்கௌண்ட் நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ ஸ்கிப் பண்ண உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மை அப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? நீங்கள் அக்கௌண்ட் நீங்கள் இந்த மாதிரி சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்களெல்லாம் கிரியேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கரோட செட்டிங்ஸ் போயிடுவோம். ஸோ செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜிமெயில் ஐடியை நான் லாகின் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஜிமெயில் ஐடியில் இப்போ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த ஜிமெயில் ஐடியில் இப்போ நம்ம பிளாக்கரோட ஹோம் பேஜ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அகைன் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் அந்த ஜிமெயில் ஐடி நம்மளுக்கு சேஞ்ச் ஆச்சு. ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த ஜிமெயில் ஐடி தான் இப்போ நம்ம பிளாக் இருக்குது. ஸோ இப்போ நான் அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நியூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ நான் பிளாக்கர்ஸ், ஓகே, பிளாக்கர்ஸ் கூட வேணாம். ஸோ நம்ம மறுபடியும் ஜாப்ஸே போடுவோம்.
ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு மேபி புரியலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாப்ஸ் டுடே நியூஸ். ஓகே, எது கிடைக்குதோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் வந்து அவைலபிளாக இல்லையா? ஓகே, 316 போட்டுக்கிறேன். அண்ட் ஓகே, இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த நேமில் நான் வந்து ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து புது சைட் வந்து இந்த வச்சுக்கலாம். இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, ஜாப்ஸ் அப்படிங்கிற இந்த டைட்டில் கொடுத்தா நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து வியூ யுவர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண அந்த பிளாக் வந்து இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் போஸ்ட் எதுவும் போல, இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ண பிளாக். ஸோ இந்த பிளாக்கரோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த IFTTT இந்த சைட் வந்து போயிருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா? ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா RSS அப்படின்னு சொல்லிட்டு RSS அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து RSS ஃபீட் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் மறுபடியும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் ஓகே, இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 1 of 6 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 ஸ்டெப்பு போகிற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஃபீட் ஐட்டம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அகைன் வந்து ஃபீட் URL வந்து இந்த இடத்துல வந்து கேட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டோட URL நீங்கள் வந்து போஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வெப்சைட்டு நீங்கள் வந்து போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாப் சைட் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில வெப்சைட் வந்து காட்டும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இப்போ நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு லோட் ஆகட்டும். ஸோ இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து வரும். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஹோம் பேஜ் URL வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து என்ன URL அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டிடும். புரியுதுங்களா? ஸோ ஓகே, ஹோம் பேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு அகைன் இந்த சைட்டில் போயிட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா FED அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிரியேட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சைட் வந்து ஆட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வந்து காட்டுது. ஸோ அகைன் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, கொஞ்சம் லோடிங் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். பிளாக்கர்னு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்துருச்சுங்களா, இந்த பிளாக்கர் ஐக்கன் வந்துருச்சுங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த ஜிமெயில் ஐடியில் நம்ம வந்து பண்ணியிருக்கோமோ அந்த ஜிமெயில் ஐடியில் இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிளாக்கர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் நம்ம வந்து 2 அக்கௌண்ட் வந்து இந்த ப்ரௌசரில் சைன்இன் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து எந்த ஜிமெயில் ஐடி அப்படின்ற மாதிரி வந்து இப்போ கேட்குது. ஸோ இப்போ இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜிமெயில் ஐடி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதை நான் வந்து சைன்இன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் கீழே வந்து எத்தனை பிளாக்கர் வந்து இருக்குதோ ஸோ அத்தனை பிளாக்கரோட லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சைன்இன் வந்து ஆகட்டும். ஸோ இந்த சைன்இன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சு ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெர்மிஷன்லாம் கேட்கும். ஸோ அலோன் சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. ஸோ அலோன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்த ஸ்டெப்பு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுறது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து எத்தனை பிளாக்கர் நம்ம வந்து 3 பிளாக்கர் வச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணது ஜாப்ஸ் அப்படிங்கிற இந்த பிளாக்கர் தான். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி காட்டும். இதில் எந்த பிளாக்கரில் நீங்கள் வந்து ஆட்டோ பிளாக்கிங் வந்து பண்ண போகிறீங்களோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்டேட் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செலக்ட் பண்ண பிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு. தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து வரும். புரியுதுங்களா? இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இப்போ நம்ம பிளாக் அட்ரஸ் வந்து இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணிக்குவோம். சாரி, இந்த பிளாக்கு ஓகே, இந்த பிளாக் வந்து இப்போ
நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து HTTPS அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி பிளாக்கர் அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம காப்பி பண்ண நம்ம பிளாக்கரோட URL வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியாச்சா? ஸோ லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பார்த்தோம், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய லேபிள் வந்து என்ன கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஜாப்ஸ் அப்படின்னு போட்டுக்கோம். நீங்கள் வந்து என்ன கேட்டகரியோட ஆட்டோ பிளாக்கிங் வந்து பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லேபிள் கொடுத்துக்க. நான் வந்து ஜாப்ஸ் அப்படின்னு மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிரியேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல IFTT அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அதை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ எல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து முடிஞ்சு அண்ட் எந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த RSS ஃபீடு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட URL எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷ் வந்து ஆயிடுச்சு. புரியுதுங்களா? முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தா உங்களுடைய ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து கனெக்டட். ஸோ இந்த URL தான் இப்போ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஹோம் பேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா நான் ஹோம் பேஜ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை இந்த மாதிரி RSS ஃபீட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ பேஜ் நம்மளுக்கு வந்து இப்போ லோட் ஆகட்டும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்குது இந்த தான் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் வேணும்னா அடுத்த இன்னொரு வெப்சைட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஹோம் பேஜ் வந்து நான் ரிப்ரெஸ் பண்ணேன். இப்போ எந்த போஸ்ட்டுமே இதில் வந்து காட்டாது. புரியுதுங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்ன போஸ்ட் போடுறாங்களோ அந்த போஸ்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி வந்து அவங்க 100 போஸ்ட் போட்டுக்கலாம், இல்லை 200 போஸ்ட் கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த போஸ்டிங்லாம் உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகி இதில் வந்து ஆட்டோ பிளாக்கிங் ஆகாது. இப்போ நீங்கள் ஆட் பண்ண டேட்லேருந்து இந்த டைம்லேருந்து அடுத்து எத்தனை போஸ்ட் வந்து போடுறாங்களோ, ஒரு நாளைக்கு எத்தனை போஸ்ட் போட்டாலும் சரி, அத்தனை போஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ பிளாக்கிங் உங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போஸ்ட் ஆயிரும். புரியுதுங்களா? நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அதாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து போஸ்ட் ஆயிரும். புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் போட்டு ஐ திங்க் ஒரு 1 or 2 hours கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ போஸ்ட் போட்டோன்னே நம்ம வெப்சைட்டில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க போஸ்ட் போட்டு ஒரு 1 hour கழிச்சு அல்லது 2 hours கழிச்சு உங்கள் வெப்சைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போஸ்ட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து இதில் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் போல் டிசைன் வந்து பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி நீங்கள் கண்டென்ட் சம்மந்தமாக நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் URL ஷார்ட்னர் மாதிரியான வெப்சைட் நீங்கள் லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆட்டோ பிளாக்கிங் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.